கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2025 ஆண்டின் கடைசி மணித்துளிகளிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். புதிய எதிர்பார்ப்போடு, புதிய தரிசனத்தோடு புத்தாண்டுக்குள்ளே பிரவேசிக்க ஆயத்தத்தோடு அவருடைய திருவீட்டிலே நாம் வீட்டிருக்கிறோம். புத்தாண்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் 3. அந்த 3 காரியங்களையும் முதலாவது உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்பட்டேன். முதலாவது 103வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். 103வது சங்கீதம் 1வது வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அடுத்தது வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. முதல் காரியம், 2026வது ஆண்டுக்குள்ளே நுழைவதற்கு நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், முதலாவது கடவுளுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேங்க்ஸ் கிவிங். கடவுளை நாம் ஸ்தோத்தரிப்பதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 2025வது ஆண்டு முதல் நாளிலிருந்து அல்லது நாம் கடந்து வந்த பாதைகளை அப்படியே நின்று திரும்பி பார்ப்போம். வாழ்க்கையிலே எத்தனை விதமான சவால்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள், போராட்டங்கள், இவைகளின் ஊடாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். உண்மையாகவே சாலை விபத்துகளை எண்ணி பாருங்கள், வாகன விபத்தை எண்ணி பாருங்கள், தீ விபத்துகளினாலே உள்ள பாதிப்புகள், அதே போல தண்ணீர் பெருக்கினாலே உள்ள பாதிப்புகள், கொடிய நோய்களினாலே வந்த பாதிப்புகள், இவைகளினாலே அநேக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் கடவுள் நம்மை இந்நாள் மட்டும், இம்முடிய மட்டும் நம்மை அற்புதமாய் காத்து வந்திருக்கிறார். இவைகளை, இந்த சவால்களை சந்தித்தவர்களை விட நான் எந்த அளவிற்கும் விசேஷித்தவர்கள் அல்ல. ஆனால் நாம் இன்றைக்கும் இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுளுடைய கருணை, அதை உணர்ந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதான் சொல்லுகிறார் சங்கீதக்காரர், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நம்ம திருப்தியாக்கி இருக்கிறார். பண பிரச்சனைகளை
பண நெருக்கடிகளை சந்தித்த தருணங்கள் உண்டு. நம்முடைய தேவைகளை அற்புதகரமாய் பூர்த்தியாக்கினார். வியாபாரத்தில், தொழில் காரியத்தில் பின்னடைவுகளை சந்தித்தது உண்டு. ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்முடைய தேவைகளை என்ன செய்தார்? சந்தித்தார். எதிர்பார்த்த காரியம் நடைபெறவில்லையே என்று கலங்கி தவித்த நேரங்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் நம்மை என்ன செய்தார்? திடப்படுத்தினார், நம்மை தைரியப்படுத்தினார். அதோடு மட்டுமல்லாமல் நாம் இழைத்த தவறுகளையும் நாம் இழைத்த பிழைகளையும் ஆண்டவர் பொறுத்து நம்மை மன்னித்து அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆகையினாலே தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், என் ஆத்துமாவே நீ என்ன செய்வாயாக? கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாயாக அப்படின்னு சொல்றார். அடுத்தது பாருங்க, இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீத பகுதி 90வது சங்கீதம் 1 முதல் 12 முடிய உள்ள வசனங்கள். 90வது சங்கீதம் 1 முதல் 12 முடிய உள்ள வசனங்களை பார்க்கின்ற போது மனித வாழ்க்கை எவ்வளவு தற்காலிகமானது என்பதை இந்த சங்கீதத்திலே மோசையினுடைய மன்றாட்டு, இந்த மன்றாட்டின் மூலமாக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். இந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்ற அடுத்த ஒரு மிக முக்கியமான காரியம், நம்முடைய வாழ்க்கையை நாம் இவாலுவேட் பண்ண வேண்டி. இவாலுவேஷன் எக்ஸாம் எழுதின அல்லது டெஸ்ட் எழுதின மாணவனுடைய பேப்பரை ஆசிரியர் என்ன செய்கிறார்? இவாலுவேட் பண்ணுகிறார். தவறை கண்டுபிடித்து அதற்கான மார்க்கை குறைத்து சரியானதுக்குரிய மதிப்பெண்களை சரியாய் கொடுத்து அவனுக்குரிய மதிப்பை நிர்ணயம் செய்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையை நாம் குறிப்பாக இந்த ஆண்டு கடைசி நிமிடங்களிலே இருக்கிறன்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், இவாலுவேட் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கை குறித்து நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தற்காலிகமான வாழ்வுக்காக இந்த ஆண்டிலே நாம் எப்படி இருந்தோம்? தற்காலிகமானவைகளை நாடுவதற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தோமா, அல்லது நித்தியமானவைகளுக்காக நம்முடைய வாழ்க்கையில நாம் முக்கியத்துவம் செலுத்தினோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதியிலே பார்க்கின்ற போது பவுலடிகளார் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்ன பிரிக்க முடியாது. அப்போ இந்த ஆண்டிலே கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரித்த காரியங்கள் ஏதாகிலும் உண்டோ அப்படி என்று நாம் இவாலுவேட் செய்து பார்க்க வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அதே போல வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதி நமக்கு தெளிவாய் சொல்கிறது, விழிப்போடு இரு, ஆயத்தமாயிரு. நிலையற்ற உலகத்திலே காலையிலே வளர்ந்து மாலையிலே வாடி போகிற புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பாயிருக்கிற வாழ்க்கையிலே நாம் எந்த அளவிற்கு விழிப்போடும் ஆண்டவருடைய வருகையை சந்திப்பதற்காக ஆயத்தத்தோடும் ஜீவித்தோம், வாழ்ந்தோம் என்பதை நாம் இவாலுவேட் பண்ணி பார்க்க வேண்டும். எந்த இடத்திலே தவறுனது உண்டோ, விலகினது உண்டோ, பின்வாங்கினது உண்டோ என்பதை யோசித்து பார்ப்பதற்குரிய, ஆராய்ந்து பார்ப்பதற்குரிய ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்தை, கிருபையின் தருணத்தை கடவுள் நமக்கு இந்த நாளிலே தந்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் மூன்றாவது காரியம், யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து
அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரையே சேவியுங்கள். யோசுவா தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலே எல்லா மக்களையும் அழைத்து கூட்டு வைத்து ஒரு காரியத்துக்காக அழைக்கிறார். உங்களை நீங்கள் ரீடெடிகேட் பண்ணிக்கொள்ளுங்கள், மறு ஒப்படைப்பு செய்யுங்கள். எதற்கு என்னவென்று சொன்னால், ஜீவனுள்ள கடவுளை உண்மையாய் சேவிப்பதற்கு, ஜீவனுள்ள கடவுளை உத்தமமாய் சேவிப்பதற்கு நீங்கள் உங்களை மறு ஒப்படைப்பு செய்யுங்கள். நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த, எகிப்திலே நீங்கள் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு ஜீவனுள்ள கடவுளை, உண்மையான கர்த்தரை உண்மையாக சேவியுங்கள். அப்படி என்று யோசுவா அழைப்பு விடுக்கின்றார். அன்பார்களே, அதே வாய்ப்பை அன்றைக்கு யோசுவா தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்த வாய்ப்பு கடவுள் 2025 ஆண்டின் கடைசி மணித்துளிகளிலே வைக்கப்பட்டிருக்கிற நமக்கும் தருகிறார். இந்த ஆண்டு ஒருவேளை எப்படி இருந்திருக்கலாம்? நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம், நம்முடைய கட்டுப்பாட்டை மீறியும் செயல்பட்டிருக்கலாம். எப்படியாக இருந்துட்டு போகட்டும். ஆண்டவர் தருகின்ற வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் தருகின்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். என்னவென்று சொன்னால், உண்மையும் உத்தமமாய் கடவுளை சேவிப்பதற்கு, அவரை தேடுவதற்கு, அவருடைய நாமத்தை ஆராதித்து வாழ்வதற்கு, அவருடைய நாம மகிமைக்கென்று கனி கொடுப்பதற்கு இந்த நாளிலே நம்மை அர்ப்பணிப்போம். இவைகளோடு, இந்த 3 காரியங்களோடு நிச்சயமாய் 2025 ஆண்டிலே அடியெடுத்து வைப்போம் என்று சொன்னார். நிச்சயமாய் பிரவேசிக்க இருக்கிற ஆண்டு 2026 ஆண்டு. இந்த ஆண்டிலே கடவுள் நமக்கு தருகின்ற வாக்குறுதி, நிச்சயமாய் கடவுள் வாக்குறுதியை நிறைவேற்றுவார். 2026 ஆண்டு நமக்கு பேராசீர்வாதத்தின் ஆண்டாக அமையும். ஆகவே நாம் உணர்வோம், நாம் சிந்திப்போம். கடவுள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப ஜீவியத்திலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அதே போல நம்முடைய வாழ்க்கையை வால்வேட் பண்ணி பார்ப்போம். எந்த இடத்துல நாம் தவறி இருக்கிறோம், எந்த இடத்துல கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் புறக்கணித்து இருக்கிறோம், எந்த இடத்துல தற்காலிகமான வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆகாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறோம் என்பதை உய்த்து உணர்ந்து குறைவுகள் இருந்தால் நாம் நம்மை ரீடெடிகேட் பண்ணுவோம், மறு ஒப்படைப்பு செய்வோம். நிச்சயமாய் அடியெடுத்து வைக்க இருக்கிற 2026 ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் தருகின்ற வாக்குறுதியையும் நிச்சயமாய் தரப்போகிற வாக்குறுதியை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.